நம்ம அதிர்சோட நடிப்புல இந்நாடு பாத்தீங்கன்னா 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. 2 படங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ண நிலையில தற்போது குட் பேட் அக்லி திரைப்படம் இன்றளவுமே பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லாம மற்ற குடும்ப ஆடியன்ஸையுமே குட் பேட் அக்லி திரைப்படம் கவர் பண்ணி உள்ளதால இனிவரும் நாட்கள் விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனாலுமே இனிவரும் நாட்கள்ல படத்துடைய வசூல் மென்மேலுமே அதிகரிக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே இந்த திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே 150 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்காம். உலக அளவுல 300 கோடியை தாண்டி உள்ளதாக சொல்லப்படுது. இந்த வேலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம அது சார் அடுத்த படத்தை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவேன் அப்படின்னு அண்மையில கலந்து கொண்ட கார்பந்தயத்தின் போது இவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இவருடைய அடுத்த படத்திற்கான வேலைகள் இன்னும் 3 மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆக இருக்கா. நம்ம ஏகே அவர்கள் தற்போது வெளிநாடுகள்ல கார்பந்தயத்துல தான் இன்னமுமே பிஸியாக இருக்காரு. அவ்வப்போது புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகும். சோ அதிர்சருடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படின்றது பல மில்லியன் கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிர்சர் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்மையில கொடுத்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு. சோ அதன்படி ஆதிக்கிடம் ஒப்படைப்பாரா அல்லது வேறு இயக்குனரிடம் செல்வாரா அப்படின்றது இன்னமுமே தெரியல. இதனிடையில தற்போது அதிர்சருடைய அடுத்த படத்தை இயக்க போறவருடைய லிஸ்ட்ல நம்ம ராஜமௌழி அவர்களுமே இணைந்துள்ளதாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ராஜமௌழி அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அதிர்சரிடம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காராம். கூடிய விரைவிலேயே இவங்க நேரிலுமே மீட் பண்ண இருக்காங்க. சோ ஆகையால இவங்களுடைய மீட்டிங் அடுத்த படத்திற்கானதா அப்படின்றது கூடிய விரைவிலேயே தெரிய வரும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.